எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாங்க அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். கபிலரின் கண்கள் குருதியை உற்று பார்த்தன. புலியின் வாயில் இவ்வளவு குருதி இருந்திருக்குமேயானால் அது யானையைத்தான் வீழ்த்தியிருக்கும். கபிலரின் கண்கள் பாரியை உற்று பார்த்தன. புலி குட்டி போட்டிருக்கும் புதருக்குள் யானை எதிர்பாராமல் நுழைந்ததால் இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம். தடத்தின் வழியே காட்சியை அடுக்கிக் கொண்டே போனான் பாரி. கபிலரின் மனதுக்குள்ளும் சொற்கள் விரிந்து கொண்டே போயின. கிளையில் தோகை விரித்த மயில், அடியில் குருதி துடைத்த புலி. மயிலின் கால் தடம் நொச்சியை சொன்னது. புலியின் வாய் தடம் யானையை கொன்றது. குருதி யுலரா வேங்கையின் அடியில் தனது இறகு உதிர்க்காமல் சென்றது மயிலே என கபிலரின் மனம் காட்சிகளை சரசரவென தொகுத்து கொண்டிருந்த போது பாரியின் வலதுகை ஈட்டியை இறுக பிடித்திருந்தது. ஏனென்றால் குருதியின் ஈரம் காயாமல் தான் இருந்தது. ஒருவேளை அந்த புதர் மிக அருகில் இருக்கலாம். விழா என்றால் அறுவகை தராசும் தரை தட்டும் ஓசை நிற்காமல் கேட்க வேண்டும். அதுவே திருவிழா என்றால் இந்த அறுவகையோடு சேர்ந்து 7 வகை அளவையும் நில்லாமல் நீள வேண்டும். அதனினும் பெருவிழா என்றால் இந்த இரண்டோடு சேர்த்து 8 வகை இன்பத்தில் நகரம் திளைக்க வேண்டும். இதுவே விழாக்களுக்கு இலக்கணம் கண்டோர் சொன்ன சொல். மாமதுரையின் வணிக சாலையில் குவிந்துள்ள மக்களின் கூட்டம் குறைவதாக இல்லை. மாணிக்க கற்களை நிறுத்தும் மிக சிறிய மணி தராசும், தங்க நகைகளை நிறுத்தும் பொன் தராசும், உலோகங்களை நிறுத்தும் உலோக தராசும், பண்ட தராசும், மரத்தராசும், தூக்கு தராசும் நிலை கொள்ளாமல் இரவு முழுவதும் ஆடியபடியே இருந்தன. தராசு தட்டு தரை தட்டும் ஓசை இடைவிடாது ஒலிக்கும் இசை அரங்கம் போல் கேட்டுக்கொண்டே இருந்தது. துலாமுள்ளின் தலையாட்டல் நின்ற பாடில்லை. நிற்காமல் துடிக்கும் மணிகத்தின் வாள் அதுதானே. பண்டக காப்போன் எண்ணற்ற கணக்கர்களோடு அமர்ந்து நாள் கணக்கில் கணக்குகளை போட்டுக்கொண்டே இருந்தான். இந்த திருமணத்துக்கு வரப்போகும் தேர்கள் எத்தனை? ஒரு குதிரை இழுக்கும் தேர், 2 குதிரைகள் இழுக்கும் தேர், 4 குதிரைகள் இழுக்கும் தேர் என வகைக்கு ஏற்ப பிரித்து கணக்கிட்டனர். குதிரைகள் தவிர பிற விலங்குகளால் இழுத்து வரப்படும் தேருக்கு மணவிழா முடியும் வரை கோட்டைக்குள் அனுமதி இல்லை. அதே போல சிறிய பல்லக்குகளுக்கும் சிவிகைகளுக்கும் அனுமதி இல்லை. 4 பேர் சுமக்கும் பெரும் பல்லக்குகளுக்கும் 8 பேர் சுமக்கும் மணி பல்லக்குகளுக்கும் யானையின் மேல் பொருத்தப்பட்ட கூண்டு பல்லக்குகளுக்கும் மட்டுமே அனுமதி. தேர்களின் எண்ணிக்கையை உய்தறிந்து அதன் அடிப்படையில் தேர் இழுக்கும் விலங்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டது. விலங்குகளுக்கு தேவையான கூலங்கள் கணக்கிடப்பட்டன. பணியாளர்களின் எண்ணிக்கையும் விருந்தினர்களின் எண்ணிக்கையும் கணக்கிட்டனர். நெல், வரகு, திணை, சாமை தொடங்கி எள், கொள், அவரை, மொச்சை வகையிலான 18 வகை கூலங்களையும் நிறுத்தல், முகர்தல், பெய்தல் அளவைகளை கொண்டு தேவைகளை கணக்கிட்டனர். பண்டக காப்போனின் அறை முழுவதும் கணக்குகள் நிரம்பி வழிந்தன. இரவும் பகலும் இதே வேலையாக இருந்ததால் ஏடுகளில் எழுதாமலேயே எண்களை ஒப்புவித்துக் கொண்டிருந்தனர். ஒரு படிக்கு அவரை 1800, பயிறு 14,800, அரிசி 38,000 இருக்கும் என எண்ணிக்கை நினைவுகளின் பகுதியாக்கினர். குதிரைகளின் கட்டுத்தறி கணக்குகள் துல்லியமாக தயாராகின. ஆட்டுத்தோல் பிடி கொண்ட கசை எத்தனை தேவை என்பதில் தொடங்கி கண்பட்டி கடிவாளம் வரை குதிரைகளுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளவு, கொள், புல், தண்ணீர் வேலை தவறாமல் கொடுக்க வேண்டிய அளவுக்கான மொத்த கணக்குகளும் எழுதப்பட்டன. கட்டுத்தறியின் துர்நாற்றத்திலிருந்து நகரத்தை காப்பாற்ற கணக்குகளே அச்சாணிகளாக இருந்தன. எண்ணற்ற விழாக்களையும் திருவிழாக்களையும் கண்ட மதுரை இப்போது பெருவிழாவுக்கு தயாராகியது. இன்னும் சிறிது நேரத்தில் மணமகள் வந்திறங்க இருக்கிறாள். அவரை வரவேற்க நெடுங்கல் சாலை முழுவதும் பேரலங்காரம் பூண்டிருந்தது. எங்கும் அரச குலத்தினர் திரண்டிருந்தனர். வரப்போகும் மதுரையின் குலமகளுக்காக மாமன்னர் குலசேகர பாண்டியன் இன்று அதிகாலை வைகையில் நீராடி பொன்னால் செய்யப்பட்ட தும்பைப்பூவை 20 மாவீரர்களுக்கு பரிசாக வழங்கினார். பொன்னரி மாலையும் நெற்றி பட்டமும் சூடிய பட்டத்து யானை முன்னே வந்தது. அதைத் தொடர்ந்து பொன்னால் செய்யப்பட்ட சேனமணிந்த குதிரைகளில் பொன்பூவை சூடிய மாவீரர்கள் 20 பேர் அணிவகுத்து நின்றனர். அதற்கடுத்து மின்னும் தலையணிகளும் சங்கு வளையல்களும் செந்நிற வடமும் இடையணியும் அணிந்த அழகு பதுமைகள் 80 பொற்கிடுகு மேயப்பட்ட சிறு பல்லக்கை தூக்கி வந்தனர். பெண்கள் பல்லக்கு தூக்கி வருவதை மதுரை முதன்முறையாக கண்டது. நெடுங்கல் சாலையில் விலக முடியாத பெருங்கூற்றம் நின்றது. இளமருதனும் செவ்வியனும் கூட்ட நெரிசலில் திணறியபடி நின்று கொண்டிருந்தனர். இந்த அரிய காட்சி என்றைக்கு கிடைக்கும்? எவ்வளவு நெரிசல் இருந்தாலும் வந்து இறங்கும் இளவரசியாரை பார்க்காமல் போவதில்லை என்ற முடிவோடு இருவரும் நின்றிருந்தனர். நெடுங்கல் சாலையின் திருப்பத்தில்தான் அவர்கள் நின்றிருந்தனர்.
அங்கிருந்து பார்த்தால் தொலைவில் பல்லக்கில் வந்து இறங்கி அரண்மனையின் நெடும்படி ஏறி உள்ளே செல்வதை பார்க்க முடியும். பொன்னால் ஆன தும்பைப்பூ சூடிய வீரர்களின் அணிவகுப்பை தொடர்ந்து பெண்கள் எண்மர் தூக்கி வரும் சிறு பல்லக்கு முதலில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கப் போவது யார் என எல்லோரும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு நின்றனர். ஆனால் அந்த பல்லக்கிலிருந்து யாரும் இறங்கவில்லை. முன்னால் இருப்பவன் அடைத்து நின்றதால் இளமருதனால் சரியாக பார்க்க முடியவில்லை. யார் இறங்குவதென்று தெரியவில்லை. சற்றே விலகுங்கள் என்று கூறினான். அதற்கு அடைத்து நின்ற அந்த மனிதன் சொன்னான், அந்த பல்லக்கிலிருந்து யாரும் இறங்க மாட்டார்கள். செவியன் அவனை உற்று பார்த்தான். தோற்றமே அவன் ஒரு வணிகன் என்பதை சொல்லியது. சாத்துகளின் கூட்டத்தை சேர்ந்தவன் என்பதை பிற அடையாளங்களை கொண்டு அறிந்தனர். அவன் பல செய்திகளையும் அறிந்திருப்பான் என உய்தறிந்த செவியன் கேட்டான், அந்த பல்லக்கில் யாரும் வரவில்லையா? அது பொற்கிடுகு வேந்த பல்லக்கு. சாத்துகளின் விழாக்களில் அதற்குத்தான் முதலிடம். அந்த பல்லக்கில் யார் இருப்பார்? செல்வத்தின் இளவரசி இருப்பாள். அவன் சொல்வது புரியாமல் இருவரும் முழித்த போது அவன் மேலும் சொன்னால், அது சக்கரவாக பறவையை கொண்டு வரும் பல்லக்கு. அந்த கணம் இளமருதனுக்கு தூக்கி வாரி போட்டது. இப்பெரும் விழாவில் தலைமரியாதை கொடுத்து பொற்பல்லக்கில் எடுத்து வரும் பறவைக்காக செய்யப்பட்ட மேடையிலா நான் ஈச்சமர சட்டகங்களால் செய்யப்பட்ட தேவாங்கின் கூட்டை வைத்திருந்தேன். அந்துவன் கோவப்பட்டதன் நியாயம் இப்போது விளங்குகிறது என எண்ணிக்கொண்டிருக்கும் போது செம்மணிகள் பதிக்கப்பட்ட மரப்பல்லக்கு வருவது தொலைவில் தெரிந்தது. சூரிய ஒளி மின்னி மேலும் அழகு எல்லாவற்றையும் சொன்னது. 8 அன்னகர்கள் தூக்கி வருகிறார்களே, அதுதான் இளவரசியாரின் பல்லக்கு என்றான் அந்த வணிகன். அவன் சொல்லாமலே அதுதான் இளவரசியாரின் பல்லக்கு என்பது தெரிந்தது. ஆனால் தூக்கி வருபவர்களே அன்னகர்கள் என சொல்கிறானே என எண்ணியவாறு அவர்கள் யார் என கேட்டான் இளமருதன். விதை எடுக்கப்பட்டவர்கள் என்றான் வணிகன். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இசைக்கருவிகளின் முழக்கம் எங்கும் கேட்கத் தொடங்கியது. அரண்மனை பெண்கள் மங்கள குலவையிட்டனர். இளவரசியாரை வரவேற்க பழையன்மாதேவி படி இறங்கி வந்தார். மலர் குவியலும் மஞ்சள் அரிசியும் பொன்வட்டில் எடுத்தபடி சேடி பெண்கள் உடன் வர அவர் வந்து நிற்பதும் பொற்பல்லக்கு மாளிகை நெடும்படியின் எதிரில் வந்து நிற்பதும் ஒரே பொழுதில் நிகழ்ந்தன. தொட்டியில் தண்ணீர் இறங்குவதைப் போல பல்லக்கை சிறு அசைவு கூட இன்றி கீழிறக்கினர் அன்னவர்கள். தங்களின் கால் பார்த்தபடியே வணங்கி பின் நகர்ந்து நின்றனர். இசைக்கருவிகளின் ஓசை எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. மாடகங்களிலிருந்து பூக்கள் சொரியப்பட்டு கொண்டிருந்தன. பல்லக்கிலிருந்து இறங்கும் இளவரசியை பார்க்க கூட்டம் மலை மோதிக்கொண்டிருந்தது. இளமருதன் எக்கி வணிகனின் தோள்பட்டையை தாண்ட முயன்றான். மகர பல்லக்கின் செம்மணிகள் ஒவ்வொன்றை பற்றியும் சொல்லி அவற்றின் நிற பெருமையையும் அவை எடுக்கப்பட்ட நிலங்களின் தன்மையையும் அவை தாங்கி வந்துள்ள இளவரசியாரின் சிறப்பையும் இணைத்து சொல்லி மகிழ்ந்தான் வணிகன். அவளுடைய வார்த்தைகளில் வணிகர் குலம் பெருமிதம் பொங்கியது. எல்லோரின் கண்களும் இறக்கப்பட்ட பல்லக்கையை பார்த்து கொண்டிருந்தன. மேலதாளங்களின் ஓசையாலும் தூவப்படும் வண்ண மலர்களாலும் நெடுங்கல் சாலை திணறியது. பழையன்மாதேவி வந்து நின்ற பின்னும் பல்லக்கிலிருந்து யாரும் இறங்கவில்லை. பெருகும் உற்சாகத்துக்கு நடுவே மிகச் சிலரின் கண்கள் தாமதமாகும் அந்த காலத்தை கணித்து கொண்டிருந்தன. பல்லக்கின் உள்ளே இருந்தவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள். இந்த தயக்கம் எனது வாழ்வின் எல்லா உண்மைகளையும் சொல்லும். கண்மூடி அந்த கணத்தை கடந்தாள். நெஞ்சின் அழுத்தத்தை மூச்சுக்காற்று வெளியேற்றியது. மூடிய கண்கள் திறந்தாள். இடக்கை விரல்களால் செம்பட்டு திரைச்சீலையை மெல்ல விளக்கினாள். மதுரையின் மண் அவள் கண்களில் பட்டது. சற்று நேரம் மண்ணை பார்த்து கொண்டிருந்தவள் காலடியை மதுரையில் வைத்தாள். கூட்டத்தின் ஆரவாரமும் இசை முழக்கமும் வாழ்த்து சொல்லும் எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. இளமருதன் நின்ற இடத்திலிருந்து நெறிப்படும் கூட்டத்துக்குள் தலை தூக்கி பார்த்தான். தூவப்படும் மலர்களுக்கு இடையில் கண் கொள்ளா பேரளவு நகர்ந்து கொண்டிருந்தது. இளமஞ்சள் வெயிலில் கன நேரத்தில் மறைந்த அவளது வடிவு கண்டு அவனை அறியாமலேயே உலகின் பேரழகி என்று வாய் முணுமுணுத்தது. முன்னால் நின்றிருந்த வணிகனின் காதில் அந்த முணுமுணுப்பு கேட்டது. அவன் சற்றே திரும்பி சொன்னான், அந்த அழகையும் விஞ்சும் பேரறிவு கொண்டவள் பொற்சுவை. இளமருதனுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் வணிகனை பார்த்தான். அவன் மேலும் சொன்னான், பெரும்புலவர் கபிலரிடம் கல்வி பயின்றவள் அல்லவா? பாரி 25. வயது பழுத்த முதுகிழவர், தோளிலே விழுந்து புரளும் நரைமுடி, பற்கள் உதிர்ந்து விட்டன. ஆனாலும் கண் பார்வை மட்டும் அப்படியே. அதுவும் இரவாகிவிட்டால் கண்களின் ஒளி மெருகேறிவிடும் போல. அரண்மனை தாழ்வாரத்தின் வழியே தளர்ந்து நடந்து வரும் திசைவேலரை சுற்றி தலைமை மாணாக்கர்கள் 4 வந்தனர். நேற்று இரவே அரண்மனைக்கு வந்து சேர்ந்த அவர் நண்பகலில்தான் புது மாளிகையில் வரையப்பட்ட காலக்கணக்கை பார்க்க வருகிறார். அவரது வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தான் அந்துவன். அரண்மனையின் தலைமை கணியன் அவன்தான். ஆனாலும் ஆசான் வருகை உள்ளுக்குள் சிறு நடுக்கத்தை ஏற்படுத்தியபடி இருந்தது. அந்துவனுக்கு பக்கத்தில் அவன் உதவியாளர்கள் நின்றிருந்தனர். ஆனைமணி ஓசை எழுப்பியபடி பணியாளன் முன் நடந்து வந்தான். அரண்மனையின் பேரதிகாரம் பெற்றவர்கள் வரும்போது அவர்களுக்கு முன் இந்த ஓசை எழுப்பப்படும். திசைவேலர் கோலூன்றி நடந்து வந்தார்.
அரண்மனைக்கு அவர் வந்து 8 ஆண்டுகள் ஆயிற்று. சென்ற முறை அவர் வந்தபோது அவரோடு கபிலரும் வந்திருந்தார். இருவரும் 2 மாத காலம் இங்கு தங்கியிருந்தனர். விண்ணையும் மண்ணையும் பற்றி இரவு பகலாக பேசி கழித்தனர். ஒரு வைகறை பொழுதில் வைகையின் நிலை மண்டபத்தில் அமர்ந்த கபிலர் அந்த முழு நாளும் எழுந்து வராமல் எழுதி கொண்டே இருந்தார். அத்தனையும் திசைவேலரின் பேரறிவை போற்றி பாடிய பாடல்கள். அந்த நாட்களின் எண்ணங்கள் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. பட்டியக்கல்லை பார்த்தபடியே ஊன்றுகோலை எடுத்து வைத்து நடந்தார். கார்கால மாளிகையின் வாயிலில் நின்ற அந்தவன் வணங்கி வரவேற்றான். சொற்கேட்டு தலையாற்றினார். முகம் பார்க்கவில்லை. மாளிகையின் நடுவில் சின்ன அடையாளம் ஒன்றை வைத்திருந்தனர். நேராக அந்த இடம் வந்து நின்றார். நெஞ்சுக்கு நேராக ஊன்றுகோலை ஊன்றி 2 கைகளாலும் இறுக பிடித்தார். தலையை முன் சாய்த்து கண்கள் மூடியவர் சிறிய கால இடைவெளியில் தலையை அப்படியே பின்னால் சாய்த்தார். படுத்து கிடப்பவனைப் போல முகம் கிடைமட்டத்திலிருந்து மேற்கூரையை பார்த்தது. கண்களை திறந்தார். கருவிழிகள் காலத்துக்குள் நுழைந்தன. புதிய வெப்பன் பிறந்த போது இருந்த நாள் மீன்களும் கோல் மீன்களும் அவரின் நினைவுக்கு வந்தன. மேற்கூரையில் உள்ளொடுங்கிய விண்மீன்களுக்குள் கண்கள் செருகின. உடலையோ கழுத்தையோ சுற்றாமல் கருவிழிகளை சுழற்றி மேற்கூரையின் முழு வட்டத்தையும் பார்த்து முடித்தார். தலை முன் வணங்கி கோல் நோக்கி கவிழ்ந்தது. என்ன சொல்லப் போகிறார் என்பதறிய அந்தவன் ஆவலோடு இருந்தான். அமைதியான அந்த மாளிகையில் மெல்ல ஒலித்தது திசைவேலரின் குரல். புதிய வெப்பன் பிறந்த நாள் என்ன? அந்தவனுக்கு விடை உடனே நினைவுக்கு வரவில்லை. சற்றே நிதானித்து சொன்னான். வளர்பிறையின் 8ஆம் நாள். எந்த பொழுதில் பிறப்பு நிகழ்ந்தது? அதிகாலையில். நீ செய்திருக்கும் பிழை என்ன? விளக்கம் அளிக்கும் வாய்ப்பு எதுவும் இந்த வினாவில் இல்லை. அடுத்த பிழையை தவிர்க்க மட்டுமே வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்தவன் அதிர்ச்சிக்குள்ளானான். கண்களை அகல திறந்து மேற்கூரையை பார்த்தான். ஒன்றும் பிடிபடவில்லை. வளர்பிறை நாட்களில் கதிரவன் எழுவதற்கு முன்பே நிலவு மறைந்துவிடும். கதிரவனும் நிலவும் இல்லா புலர்காலை பொழுதில்தான் புதிய வர்ப்பன் பிறந்தான். ஆனால் நீ வானத்திற்கு மேற்கு விளிம்பில் 8ஆம் நாள் நிலவை வரைந்து வைத்திருக்கிறாய். இதன் பொருள் என்ன தெரியுமா? உறைந்து போய் நின்ற அந்தவனுக்கு விடை சொல்ல நான் எழவில்லை. ஓவியம் குறிப்பது வளர்பிறையின் 8ஆம் நாள் அல்ல. அந்தவனுக்கு வியர்த்து கொட்டியது. மற்றவற்றில் தவறுகளின் அளவை பொறுத்து பாதிப்பின் தன்மை இருக்கும். ஆனால் காலக்கணக்கில் அப்படி அன்று. பெரியதோ சிறியதோ பிசகுதான். கணப்பொழுதில் எல்லாம் குலைந்துவிடும். சொல்லியபடியே வேணிற்கால பள்ளியறை நோக்கி நடந்தார். அது மேல் மாடத்தில் இருக்கிறது. ஏறி செல்ல தன் மாணவர்களைத்தான் அனுப்புவார் என்று நினைத்திருந்தான் அந்துவன். ஆனால் திசைவேலரின் கால்கள் படியேறி கொண்டிருந்தன. தலைமை அமைச்சர் முசுகுந்தரின் முன் யானைப்பாக நிறுத்தப்பட்டிருந்தான். பாண்டிய நாட்டின் பெருவிழா நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த சிக்கல் தொடர்பாக விசாரிக்க தாங்கள் வர வேண்டுமா என்று முசுகுந்தரிடம் அரசாங்கத்தின் களஞ்சிய தலைவர் வெள்ளிக்கொண்டார் கேட்டார். இப்படி ஒரு கோர நிகழ்வு நடந்துள்ளது என்பது நம்மினும் மேலுள்ளவர்களுக்கு தெரியாது. ஆனால் கீழ்நிலை வீரர்கள் காதோடு காதாக இதைத்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்போதே இது குறித்து விசாரித்து தண்டனை வழங்கினால் அந்த வீரர்களின் காதுகளில் தானாக போய் சேரும். விழா காலத்தில் ஒழுங்கை உறுதிப்படுத்துவது முக்கியம். அதற்கு தேவையான அச்ச உணர்வை ஊட்ட இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதை ஏன் தவறவிட வேண்டும்? நிர்வாகத்தை நடத்தி செல்லும் மூதறிவாளர் முசுகுந்தர் என்பது அவரது ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுவதாக எண்ணி மகிழ்ந்தார் வெள்ளிக்கொண்டார். தனித்திருந்த அந்த மாளிகைக்கு இருவரும் வந்தபோது கோட்டை தளபதி சாகலைவனும் யானை கட்டுத்தறியின் பொறுப்பாளன் அல்லங்கீரனும் அங்கு இருந்தனர். விசாரணைக்காக வரவழைக்கப்பட்ட மற்ற 4 வீரர்களும் பாகனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தனர். பாகனின் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை தளபதி சாகலைவன் தடித்த குரலில் கூறினான். யானையை விட்டு பாகனும் கப்பலை விட்டு மீகானும் தப்பிக்க அனுமதி இல்லை. இது பாண்டிய நாட்டின் விதி. அதை நீ மீறி இருக்கிறாய். நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பவில்லை. அதை காப்பாற்றவே முயன்றேன். மதம் கொண்ட யானையை எப்படி காப்பாற்ற முடியும்? அதற்கு மதம் பிடிக்கவில்லை. தளபதி மாரையனை அது ஏன் கொன்றது? என்னை ஏன் அது கொல்லவில்லை? எதிர்கேள்வி எரிச்சலை உண்டு பண்ணியது. கேள்விக்குள் இருக்கும் உண்மை பதற்றத்தை கூட்டியது. அரை இருட்டுக்குள்ளிருந்து குதிரை பாய்ந்து கண்ணெதிரே வந்தால் எந்த விலங்குதான் அச்சம் கொள்ளாது? அச்சத்தால் தான் அது அடித்தது, மதத்தால் அல்ல. உனது விளக்கம் தளபதியின் மரணத்தை நியாயப்படுத்த போதுமானதாக இல்லை. அதுவும் இந்த பெருவிழா நடந்து கொண்டிருக்கும் போது. ஒருவேளை யானை நெடுந்தெருவுக்குள் நுழைந்திருந்தால் இழப்பு என்ன ஆகியிருக்கும்? என் உத்தரவுகளை அது ஏற்கவில்லையே தவிர அதற்கு மதம் பிடிக்கவில்லை. அதனால்தான் அது கட்டுத்தறியை நோக்கி போனது. 3 திருப்பங்களிலும் சரியாக திரும்பி நடந்தது. மேற்கு வாசல் தளபதி சட்டென எதிரில் வந்துவிட்டார். இருட்டில் அவரின் வருகையை நானே எதிர்பார்க்கவில்லை. அது வேகம் கொள்ளாமல் தான் அடித்தது. பின்னங்காலில் மிதிப்பட்டதால் அவர் செத்தார். அது நிற்காமல் ஆனால் சரியான திசை நோக்கி போனதால் தான் குத்துக்கோலை காதோரம் செருகிவிட்டு இறங்கினேன். அதை எளிதில் பிடித்திருக்க முடியும். ஆனால் அவசரத்தில் எல்லாம் தவறுதலாக நடந்துவிட்டன. நீ நடந்து கொண்டதுதான் தவறு. அதை ஏற்காமல் எல்லாவற்றின் மீதும் பழி சுமத்தாதே.
பாகனின் எதிர்கூற்றை கேட்டுக்கொண்டிருந்த முசுகுந்தர் சொன்னார், பாண்டிய நாட்டின் பெருவிழா நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் மற்றவர்களுக்கு தெரியாமல் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணையை கூட குற்றத்தின் பகுதியாக நீ மாற்றிவிட்டாய். நீ இழைத்த குற்றம் அன்றோடு நிற்கவில்லை, இன்றும் தொடர்கிறது. முசுகுந்தரின் சொல்லால் அதிர்ச்சி அடைந்த அல்லங்கீரன் இனியும் பேசாமல் இருப்பது முறையல்ல என முடிவு செய்தார். வேளிர் கால மாளிகைக்குள் நுழைந்தார் திசைவேலர். சுற்றுச்சுவர் முழுக்க செடி கொடிகளாலான வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. பச்சை நிற பரப்பாய் மதில்கள் காட்சி தந்தன. மாளிகையின் நடுவே போன திசைவேலர் வழக்கம்போல் கோலை ஊன்றி தலையை மேலேற்றி அண்ணாந்து பார்த்தார். சிறுபுலி கண் போல் அறுவை இருமையின் மேற்கூரையின் உச்சியில் இருந்தது. அதன் இடப்புறம் 3ஆம் பிறை நிலவு இருந்தது. அதற்கு நேர் கீழே செவ்வாயும் அதற்கு எதிரே காரியும் இருந்தன. அண்ணாந்து திசைவேலரின் தலை சற்றே கூடுதல் நேரம் எடுத்தது. அதே போல அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த அந்தவனுக்கு பிடரி பிடிப்பதைப் போல இருந்தது. தலை இறக்காமலே கேள்வி வந்தது. செவ்வாய்க்கோளுக்கு பூசியுள்ள செந்நிறத்துக்கான வண்ணத்தை எதிலிருந்து எடுத்தாய்? வெடவேலம் பட்டையிலிருந்து எடுத்தேன். அதுதான் இளஞ்சிவப்பாக இருக்கிறது. செவ்வாய் அடர் சிவப்பு நிறம் அல்லவா? அதனால்தானே இந்த அழகிய பெயரை நம் முன்னோர்கள் சூட்டினர். நுணாமரக்கட்டையிலிருந்து சாறு எடுத்து பூசு, அதுதான் அடர் சிவப்பை தரும். சரி என்று வேகமாக தலையாட்டினான் அந்துவன். விண்மீன்கள் அனைத்தும் இமைக்கும் மொழி உடையவை. அவற்றுக்குள் கோல் மீன்களைப் போல வெறுவண்ணம் பூசாதே. சிப்பியை தட்டியோ சுக்கான் துகளை கலந்தோ பூசு, அப்போதுதான் இமைக்கும் தன்மை கிடைக்கும். சரி என்று மீண்டும் தலையசைத்தான். நல்ல வேளை, பெரிய தவறு எதுவும் இதில் இல்லை என்று மனம் சற்று நிம்மதி அடைந்தது. திசைவேலர் திரும்பி நடக்கத் தொடங்கினார். எதிரே இருந்த சுவர் ஓவியத்தின் கீழ்ப்புறம் அவர் கண்ணில் பட்டது. நடக்கத் தொடங்கிய கால்கள் நின்றன. மற்றவர்களும் நின்றனர். எல்லோரின் கண்களும் எதிர் சுவரை பார்த்தன. வேளிர் கால மாளிகை ஆதலால் செடிகொடிகள் பின்னி கிடக்கும் பச்சை வண்ண காட்சி வரையப்பட்டிருந்தது. எதை பார்த்து நிற்கிறார் என்பது மற்றவர்களுக்கு புரியவில்லை. சற்றே உற்று பார்த்தார். பின்னு கிடக்கும் கொடிகளுக்கு கீழே தரையோடு இருக்கும் ஒரு செடியில் பூ வரையப்பட்டிருந்தது. ஊன்றுகோலை நோக்கி காட்டி, இது என்ன பூ என்று கேட்டார். என்ன விடை சொன்னாலும் இது தவறாகத்தான் இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அது தவறாக வரையப்பட்டதால் தான் இந்த கேள்வியை பிறந்திருக்கிறது என்று எல்லோரும் நம்பினர். விடை ஏதும் வரவில்லை. யாருக்குமே இது என்ன பூ என்று தெரியவில்லையா என சற்றென குரல் உயர்த்தி கேட்டார். ஈட்டி போல் புற இதழ்களையும் விசிறி போல் அக இதழ்களையும் உடைய பொன் மஞ்சள் வண்ணம் கொண்ட அந்த பூவை உற்று பார்த்து ஒரு மாணவன் சொன்னான், நெருஞ்சிப்பூ. அந்துவனும் அதைத்தான் நினைத்தான். ஆனால் தவறு ஏதும் வந்துவிடக்கூடாது என்பதால் சொல்லவில்லை. நெருஞ்சிப்பூவுக்கு இன்னொரு பெயர் ஞாயிறு திரும்பி. கதிரவன் எழுவதிலிருந்து மறைவது வரை அதை பார்த்தபடி திரும்பக்கூடிய விந்தையான மலர். அதனால் இதை கதிரவன் மேல் காமம் கொண்ட மலர் என்று சொல்வார்கள் என்றார் திசைவேலர். எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். ஆனால் புதிதாக கேட்பதைப் போல கேட்டனர். விடையின்றி தலை தாழ்த்தி நிற்கும் மாணவனே ஆசானின் அகங்காரத்துக்கு சுவையூட்டுகிறான். பள்ளியறையில் நெருஞ்சிப்பூ வரைதல் மிக பொருத்தம் என்று பாராட்டினார் திசைவேலர். தங்கள் ஆசானுக்கு பாராட்ட கூட தெரியும் என மாணவர்கள் அன்றுதான் அறிந்தார்கள். இவர் பாராட்டுவார் என தெரிந்திருந்தால் நாமே சொல்லியிருக்கலாமே என்று அந்தவனுக்கு தோன்றியது. அடுத்த கணம் கேட்டார், இதில் இருக்கும் பிழை என்னவென்று சொல்லுங்கள். வழக்கம் போல் அனைவரும் திகைத்தனர். பூவின் இதழ்களையும் அதன் வடிவத்தையும் உற்று பார்த்தான் அந்துவன். எல்லாம் சரியாகத்தானே இருக்கின்றன, இதில் என்ன பிழை கண்டார் என சிந்தித்தான். யாருக்கும் எதுவும் பிடிபடவில்லை. அவரே சொன்னார், நெருஞ்சிப்பூ எத்திசை நோக்கி இருக்கிறது? நேராக மேல்வானத்தை நோக்கி இருக்கிறது. அப்படியென்றால் நண்பகல் என்று பொருள். மாளிகையின் மேற்கூரையில் பின்னிரவு விண்மீன்கள் மின்னுகின்றன. மாளிகையின் சுவரில் பகல் வெயில் சுடுகிறது. என்ன வானியல் இது? மாணவர்கள் உறைந்து போனார்கள். அவர் யாரையும் பார்க்காமல் ஊன்றுகோலை நகர்த்தபடி முன் நடந்தார். ஒரு காலமும் கட்டுப்பாட்டுக்குள்ளடங்கா பெருங்கிழவன் அல்லங்கீரன். அவன் பேச ஆரம்பித்ததும் விசாரணையின் சூழலை மாறியது. வந்திருக்கும் மண்ணீட்டாளர்கள் அவசரமாக அனுமதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை மாரையன் உணர்ந்திருந்தான். ஆனால் கோட்டை கதவை அவனால் திறந்துவிட முடியவில்லை. எல்லா அதிகாரங்களையும் காமக்கிலத்தின் படுக்கை அறைக்குள் வைத்துக்கொண்டு நீ இருந்தாய். அதுதான் சிக்கலுக்கு காரணமே. அல்லங்கீரனின் குற்றச்சாட்டு சாகலைவனின் முகத்துக்கு நேர் எகிரியது. அவனுக்கு கதவை திறக்கும் அதிகாரம் இருந்திருந்தால் இரவு நிலை உணவு கொடுப்பதற்கு முன்பே கட்டுத்தறிக்கு செய்தி சொல்லியிருப்பான். யானையும் கதவை திறந்து விட்டிருக்கும். எந்த சிக்கலும் ஏற்பட்டிருக்காது. ஒரு மரணத்தை வைத்து நிலைநிறுத்தப்பட்ட அதிகாரத்தை கேள்வி கேட்காதீர்கள் என்றார் வெள்ளிக்கொண்டார். மாரையன் கதவை திறக்க அவ்வளவு முயன்ற போதும் சாகலைவன் காமக்கிளத்தியின் கட்டிலை விட்டு அகலாமல் இருந்ததுதான் அதிகாரத்தின் கோர வடிவம். நான் அதைத்தான் கேள்வி கேட்கிறேன். எல்லாவற்றையும் அறிந்துதான் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. அவற்றை கேள்விக்கு உட்படுத்தும் அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்றார் வெள்ளிக்கொண்டார்.
அறிவாலும் குணத்தாலும் எடுக்க வேண்டிய முடிவை விதிகளாலும் கட்டளைகளாலும் எடுக்க முடியாது. மனிதன் எடுக்க வேண்டிய முடிவை சட்டத்தின் கையில் ஒப்படைப்பது அறிவீனம். அவ்வளவு நேரமும் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த முசுகுந்தர் சற்றே ஆவேசத்தோடு தலையிட்டார். கட்டளைகளால் கட்டியெழுப்பப்படுவதுதான் அரசாட்சி. அதன் உறுப்புகள் அனைத்தும் உத்தரவுகளால் மட்டுமே இயங்க வேண்டும். முடிவெடுக்கும் அதிகாரத்தை இழப்பதன் மூலமே எல்லோருக்குமான சிறந்த முடிவு கிடைக்கிறது. எல்லோர் கைகளிலும் அதிகாரம் இருந்தால் எல்லாம் அழியும். மனிதனை விட உயர்ந்த இடத்தை விதிகளுக்கு எப்படி தர முடியும் என்று சொன்ன அலங்கீரன் சற்றே மூச்சு வாங்கிவிட்டு சொன்னார், உங்களைப் போல உயரத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு அதுதான் வசதியாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களின் கையில் தான் சட்ட விதிகள் இருக்கின்றன. அவற்றுக்குத்தான் கண் காது என எதுவும் இல்லையே. கையில் எடுப்பவனுக்கு தகுந்த கையுறைகள் தானே சட்ட விதிகள். கிழவனை இன்னும் பேசவிடக்கூடாது என முசுகுந்தனுக்கு தோன்றியது. இந்த மாநகரம் சட்ட விதிகளால் பதப்படுத்தப்பட்டது. அதன் பக்குவத்தை குலைக்க நினைப்பது அனுமதிக்க முடியாது. முளைத்தது விளையும், விளைந்தது கனியும். அதற்கு எதிராக எது ஒன்றையும் பக்குவப்படுத்தி விளைய வைக்கவும் முடியாது, பதப்படுத்தி கனிய வைக்கவும் முடியாது. அதுதான் இயற்கை. இயற்கையை ஆள்வதற்காகத்தான் வெல்வதற்காகத்தான் அழிக்க முயல்கிறோம். அந்த அழிவுதான் அரசாட்சியின் சாட்சி. குரல் முசுகுந்தர். அடுத்து என்ன சொல்ல போகிறார் மதமற்ற யானையை நான் கொன்றேன். விதிகளின்படி முடிவை சிறப்பாக நிறைவேற்றியவன். தனித்து வந்த யானையை கன நேரத்தில் வீழ்த்தினார். மணநாளில் மாமன்னர் சிறந்தோருக்கு வழங்கவிருக்கும் பொற்றாமரை பூவை உனக்கு வழங்க ஏற்பாடு செய்கிறேன். தவறுகளை சிறப்பு என்று நீங்கள் பாராட்டுவதன் காரணம் சிறப்பானவற்றை தவறானதாக மாற்றி வைத்திருக்கும் உங்களின் அதிகாரம்தான். திசைவேலர் பாண்டரங்கத்துக்குள் நுழைந்தார். மாணவர்கள் பின்தொடர்ந்தனர். இதுவரை பார்த்த இரு பள்ளியறை இணைத்தாலும் இதன் அகலம் வராது. பார்வையின் எல்லை மேற்கூரையை தொடும்போது மனம் விரிந்து அடங்கும். ஆனால் ஆசானுக்கு அப்படி இருக்காது என்பது எல்லோருக்கும் தெரியும். உள்ளே நுழைந்ததும் அனைவரின் முகத்திலும் ஏற்பட்ட வியப்பு அளவு கடந்ததாக இருந்தது. ஆனால் அந்துவனின் முகம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் மிக அமைதியாக இருந்தது. இவ்வளவு பெரிய மேற்கூரையில் எல்லாமே மிக நுணுக்கமாக வரையப்பட்டுள்ளன. வானியல் வரையப்பட்டதில் மிகப்பெரிய மேற்கூரை இதுதான். இதை சரியாக வரையத்தான் மாத கணக்கில் பணி செய்தேன். இதை பார்த்து ஆசிரியன் சொல்ல போகும் அந்த பாராட்டு சொல் போதும் வாழ்வுக்கு என்று காத்திருந்தான் அந்துவன். திசைவேலர் மண்டபத்தின் நடுவில் கோல் பிடித்து நின்று மெல்ல தலையை தூக்கினார். அவர் கண்விழித்து பார்க்கும் அந்த முதற் கணம் அவர் முகத்தில் ஏற்படும் மலர்ச்சியை பார்க்க ஆவலோடு இருந்தான் அந்துவன். அவர் தலையை பின்புறம் கவிழ்ந்து கண்விழிக்கப் போகும் நிலையில் அந்துவனுக்கு சட்டென நினைவுக்கு வந்தது. தேவாங்கி இருக்கும் மரக்கூண்டு இளமருதன் இங்குதானே வைத்திருந்தான். எடுத்து விட்டானா அல்லது இன்னும் இங்குதான் இருக்கின்றனவா என்று சுற்றியிருக்கும் மேடைகளை பார்த்தான். அவன் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு பாதி மேடைகள் தான் தெரிந்தன. பெரும் தூண்கள் மேடைகளை மறைத்து நின்றன. 2 அடிகள் முன்னும் பின்னுமாக போய் கண்களை ஓடவிட்டான். இடப்புறம் இறுதி தூணுக்கு பின்புறம் ஒரு மரக்கூண்டு இருப்பதன் சிறு பகுதி தெரிந்தது. கூண்டுக்குள் இருக்கும் அந்த விலங்கை பார்த்தால் ஆசான் என்ன சொல்வாரோ என்ற எண்ணிய கணத்தில் தான் அவர் வரையப்பட்ட மேற்கூரையை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பது நினைவுக்கு வந்தது. சட்டன் அவரை நோக்கி திரும்பினான். அவர் மேற்கூரையை பார்த்து முடித்துவிட்டு தலையை முன் சாய்த்தார். அவரின் முகக்குறிப்பை பார்க்க முடியவில்லையே என என்ன சொல்லப் போகிறாரோ என்று பதற்றம் கூடியது. இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.